அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் கொழும்பில் போர்ட் சிட்டி நடத்துக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம். இந்த போர்ட் சிட்டி என்ன மாதிரி இருக்குது, எப்படி இருக்குன்றதை பார்ப்போம்பாங்க. மறக்காமல் சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி போட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போர்ட் சிட்டி என்ன மாதிரி இருக்குது, எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் வாங்க. இதுதான் போர்ட் சிட்டியின் மெயின் என்ட்ரன்ஸ். இதால் போய் தான் நாங்கள் போகணும். அதை விட நாங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்கிறதும் சமுத்திரத்துக்கு மேலே, அதாவது கடலுக்கு மேலே தான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். அது என்ன மாதிரி விளக்கம்னு நான் உங்களுக்கு உள்ளுக்க போயிட்டு சொல்கிறேன். அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தான் கேப்லன் சிட்டி. இது முழுக்க முழுக்க டூரிஸ்ட்டுக்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டது, ஃபாரினர்ஸுக்காண்டி. அதோட நாங்கள் உள்ளுக்க போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது, எப்படி இருக்குண்டு. இந்த இடத்த பார்க்குறதுக்கு எந்த கட்டணமும் வரவிடப்படையில்லை. அதோட இங்கே என்னென்ன அம்சங்கள் இருக்குன்றதை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ளுக்க போய் பார்ப்போம், இன்னும் விளக்கம் கிடைக்கும். நாங்கள் போய் உள்ளுக்க என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்ன மாதிரின்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இதில் நீங்கள் பார்க்குறது கொழும்பினுடைய வியூவும் அவையில் என்ன மாதிரி இதை புனரமைக்க போகணுன்றதை தான் இதில் காட்டியிருக்கிறீனும். பாருங்கள் எப்படி இருக்கண்டு. இதாலையும் இருக்குது, ஆனால் இதால் போயிடாது. நாங்கள் இதாலான் போகணும். அதோடு பார்த்திங்கன்னா இந்தியாவில் நாங்கள் போய்கொண்டிருக்க அதில் சங்கரிலா ஹோட்டல் இருக்குது, அங்கே கோல்வேஸ் பீச் இருக்குது, பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குண்டு, வேறு லெவலில் இருக்குது, சொல்ல வார்த்தை இல்லைங்க. அப்படியே நாங்கள் போய்கொண்டிருக்க பாருங்கள் எவ்வளவு சனங்கள் நிற்கிதுண்டு. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றபடியாக நிறைய பேர் நிற்கணும் இந்த கடற்கரையில். அதோட இந்தியாவில் முக்கியமாக பாருங்கள் பூக்கொண்டுகள் ஒரே வரிசையில் வச்சிருக்கிறீனும். சைனாக்காரர் அழகாக செய்திருக்கிறீனும், அதையும் அந்த இயற்கையை பாதுகாப்பாக செய்திருக்கிறீனும். என்னதான் இயற்கையை பாதுகாப்பாக செய்திருந்தாலும் கூட ஒரு பெரிய கடற்பரப்பை அதுக்கு மேலே மண்கல் உட்பட எல்லாத்தையும் போட்டு அதை ஒரு நிலப்பரப்பை ஆக்கித்தான் இந்த சுற்றுலா பயணிகளுக்காண்டி செய்த ஒரு இடம் தான் இந்த போர்ட் சிட்டி. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அதோட இது ஒரு செயற்கை கடற்கரைன்னு தான் இதை எல்லாரும் சொல்கிறீங்க. ஏனெண்டா கொழும்பில் இருக்கிற ஒரு செயற்கை கடற்கரையாக தான் இது காணப்படுது. பாருங்க ஒரு எவ்வளோ பெரிய இடமாண்டு. இது ஃபுல்லாக கடலாக தான் இருந்தது. இப்போ நாங்கள் நடக்கிறதும் கடலுக்கு மேலே தான் நடக்கிறோம். அதான் கல் போட்டு ஒரு மாதிரி செய்து சைனாக்காரன் தான் செய்தார் இந்த போர்ட் சிட்டி. எப்படி இருக்குன்னு பாருங்க, உண்மையாக வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்க இங்கால கோல்வேஸ் பீச் இருக்குது. இதை விட்டு நாங்கள் போய் பார்க்க போகிறது போர்ட் சிட்டி பீச். சரியா? போர்ட் சிட்டியை சைனா சிட்டின்னு தான் சொல்கிறது. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், அந்த கடல் பரப்பை நிரப்பித்தான் இதில் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி செய்திருக்கணுமெண்டு. அது என்ன மாதிரி செய்திருக்குமெண்டு அந்த பிரிட்ஜை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரிட்ஜுக்கிட்ட போய் காட்டுறேன், அந்த பிரிட்ஜ் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள். அதில் தெரிகிறது தான் போர்ட் சிட்டி பிரிட்ஜ். நாங்கள் அதை பார்க்கத்தான் போய்கொண்டிருக்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அதோட தென்னை மரங்கள் உட்பட பல மரங்கள் இங்கே வச்சு வடிவாக செய்து கொண்டு இருக்கிறீனும். கட்டுமான பணிகள் முடிஞ்சான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை, கட்டுமான பணிகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. அவையில் மேலும் மேலும் இந்த கட்டடத்தை கட்டுக்கொண்டு இருக்கிறீனும். அதோட இப்போ மக்கள் பார்வைக்கு இதை விட்டுருக்கிறீனும். மக்கள் எல்லோரும் பார்க்கக்கூடிய மாதிரி செய்திருக்கிறீனும். நல்ல வியூ, அழகான இடமும் கூட, நிறைய பேர் வந்திருக்கிறீனும். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. சன் கிளைமேட்டும் நல்லா இருக்குது பார்க்கவே. பாருங்கள் இதுதான் போர்ட் சிட்டி பிரிட்ஜின் முன் பகுதி. எவ்வளோ அழகாக இருக்குண்டு பாருங்கள். அதில் வேலை செய்து கொண்டிருக்கிறீனும். நல்லா இருக்குது பார்க்கவே. போர்ட் சிட்டி மெரினா என்று சொல்லி ஒரு ப்ராஜெக்டின் படம் ஒன்று போட்டிருக்கிறீனும். பாருங்கள் எப்படி இருக்காண்டு. பாருங்கள் போர்ட் சிட்டி எப்படி இருக்குண்டு, வேறு லெவலில் தான் இருக்குது.
பாருங்க இந்த கடற்கரையை எப்படி செய்திருக்கணுமெண்டு பெருங்கடற்கரையை அப்படியே நிலப்பரப்பாக்கி அணைக்கட்டுகள் எல்லாம் செய்து உண்மையாக பார்க்கவே பிரமிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்குது. வேறு லெவல்லையும் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்ற ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதை விட அங்காள பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செய்து கொண்டு இருக்குது. நம்ம ஃபுல்லாக வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. இதுக்குள்ளே அங்காள பார்த்தீங்கன்னா தெரியும் கல் கட்டி இன்னும் பூக்கள் எல்லாம் வச்சு இந்த வடிவாக கட்டியிருக்குது. இன்னும் நல்ல கிளைமேட்டு உண்டாகி நியூ இயர் வீக்கும் தானே. நாங்கள் போர்ட் சிட்டி பிரிட்ஜுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம். உள்ளே போய் காட்டுறேன் என்ன மாதிரிண்டு எப்படி இருக்கண்டையும் காட்டுறேன். பாருங்கள் சுற்றி வர பாருங்கள் எப்படி இருக்கண்டு வேறு மாதிரி ப்ரோ. அங்கால பாருங்கள் அங்கால பக்கம் வாகனங்கள் போய் வர்றது. இதால் தான் நாங்கள் போகணும். உள்ளுக்க போய் பார்ப்போம் என்ன மாதிரிண்டு. பிரிட்ஜில் நானும் முதல் தடவையாக ஏற போகிறேன். பிரிட்ஜில் பாருங்கள் கீழே எல்லாம் நல்லா இருக்குது. நல்லா பாதுகாப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். எங்களை சைட்லாம் நல்லா கல் மாய் வச்சு கட்டி நல்லா நீட்டாக செய்திருக்கு பாருங்க. Where are you from? Switzerland. Okay. பிரிட்ஜில் நின்று பார்க்க பாருங்க அதில் தெரிகிறதான் தாமரை கோபுரம். ஆசியாண்ட மிக உயரமான கட்டிடம்ண்டா அந்த தாமரை கோபுரத்தை தான் சொல்கிறது. பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அதோட கொழும்புண்ட வியூவே தெரியுதுன்னு சொல்லலாம். அந்தளத்துக்கு இருக்குது. பிரிட்ஜில் இருக்க ஒரு ஆட்டமும் இல்லை, ஒரு பதட்டமும் இல்லை. நல்ல பாதுகாப்பாகவும் நல்ல சேஃப்டியாகவும் இருக்குது. நல்ல மாதிரி செய்திருக்கு. இன்னும் பிரமிப்பாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அதோட அப்படியே நடந்து போய் பார்ப்போம் என்ன மாதிரிண்டு. இதில் நடக்க ஒன்று அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு தொங்கு பாலத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்கை தருது. அதோட பார்த்திங்கன்னா 2 பக்கமும் லைட்டிங் செய்து வச்சுருக்கிறேன். நைட்டில் நல்ல ஒரு வியூவை தரக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட சன் கிளைமேட்டும் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அதில் தெரிகிறது தான் இலங்கையின் காபர் துறைமுகம் என்று சொல்கிறது. அதாவது ஏனைய நாடுகளில் உள்ள வர்த்தக பொருட்கள், வணிக பொருட்கள் அதன் மூலமாகத்தான் இலங்கையின் ஏனைய பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதால் அது ஒரு பிரசித்தி பெற்ற இடமாக முக்கிய இடமாகவும் தெரிகிறது. இதில் ரெண்டு பார்க்க அது அப்படியே தெரியுது. நல்லா இருக்குது பார்க்கவே. ஓகே, இந்த பாலத்தின் முடிவிடத்துக்கு வந்துட்டோம். அதில் தெரிகிறதான் பாலத்தின் முடிவிடம். சரி வாங்க போய் அதில் இறங்கி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு. உண்மையாக நல்லா இருக்குது. நல்ல கிளைமேட்டாக இருக்குது பாருங்கள். ஃபைனலாக பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் மட்டும் நடந்து வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன் என்ன மாதிரி இருக்குண்டு. ஒரு பெரிய கடற்பரப்பை பிடிச்சி நீட்டாக வடிவாக செய்திருக்கிறேனும். அதோட என்ன மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு வடிவாக காட்டியிருப்பேன். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்கிறேன். பாருங்கள் கொழும்பு சிட்டியும் கொழும்பு போர்ட் சிட்டியும் எப்படி இருக்குண்டு. ஓகே, ஃபைனலாக நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோ கொழும்பு போர்ட் சிட்டி பீச்சை பற்றி தான் இருக்க போகுது. மறக்காமல் ஸ்டெம் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.